கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேச வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை, பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்த வேண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப தேவைகளாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன குறைகள் இருந்தாலும், தட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதை குறித்து கலங்காதபடிக்கு தேவ சமூகத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல இந்த உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம் முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்பொழுது எல்லா காரியங்களையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. குடும்ப சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. தேவ சமூகத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் நம் ஜெபத்திலே தெரியப்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிரியமானவர்களே, நம் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே தேவ சமாதானம் தங்கி இருக்கும். நம்முடைய சிந்தையிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று நாம் முயற்சி செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே பிதாவுடைய விருப்பம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் எதை குறித்தாவது கவலையோடு கலங்கி கொண்டு இருக்கிறோமா? குடும்ப சூழ்நிலைகளை குறித்து, குடும்ப பாரத்தை குறித்து இருதயத்திலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே கவலை இருக்கும் என்றால் அது நம்மை ஒடுக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே நம்மை மகிழ்ச்சியாக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது அது நமக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வரும், தேவ சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார், நம்மை தேற்றுவார், நம்மை பலப்படுத்துவார். நம் விசுவாச சந்ததி, நாம் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவைகளுக்காக ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் விசுவாசம் இல்லாமல் இருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. பிரியமானவர்களே, நம் விசுவாசத்தோடு கேட்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் அவரை தேடும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு பலன் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது, கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருந்தால் எப்பொழுது அவள் தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை, துக்கத்தை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தினாலோ அதன் பிறகு அவள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்தாள் என்று நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை கர்த்தரிடத்தில் வைத்து விட வேண்டும். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேத வசனம் கூறுகிறது. நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தும் போது அவர் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார்,
நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் நல்ல வழியிலே நடத்துவார், செம்மையான வழியிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுங்கப்பா, பலன் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூர் ரபா கேரே ஷேகே லாராதாரா கதா ரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் ஒரு அனாதை போல வாழ்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்கிறவர், நன்மைகளை கொடுக்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தனகன் தொரோ சகதனமலகதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சாந்த ரதன ஹதுரபா. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தூரி கதரபா. ஆவியானவரே, நம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிறார்களோ, வாடகை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய தேவையை சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க. இப்படி கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியே ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க, உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. மென்மேலும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.